நியூஸ் திருப்பூர். திருப்பூர் டவுன்ஹால் அருகில் விநாயகர் கோயில் பின்புறம் திமுக தொழிற்சங்கத்தின் அலுவலகம் ஒன்று கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து செயல்பட்டு வந்தது. இது குறித்து பலமுறை நகராட்சிக்கு பலர் மனு கொடுத்தும் எந்த மேயரும் எந்த மாநகராட்சி ஆணையரும் எப்போதும் போல் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் இதற்கு அருகில் இதே தொழிற்சங்கம் ஆக்கிரமித்து வாடகை வாங்கி வரும் இடத்துக்கு சொந்தக்காரரான வழக்கறிஞர் சுகுணாதேவி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஆக்கிரமிப்பினை அகற்ற சொல்லி தீர்ப்பினை பெற்றுள்ளார். எப்போதும் போலவே அந்த தீர்ப்பினை மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றும் வகையில் ஆக்கிரமிப்பினை அகற்றவில்லை. அதனால் அதே வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், திருப்பூர் மாநகராட்சி ஆணையர், அப்போதைய வட்டாட்சியர் மகேஸ்வரன் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வாரம் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் இது குறித்த செய்தி தற்போது திருப்பூரில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அமித் IAS அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார். அதற்குள் பல அரசியல் அழுத்தங்கள் எல்லாவற்றையும் சாதுரியமாக எதிர்கொண்டு திருப்பூர் மாநகராட்சியின் மானத்தை காப்பாற்றியிருக்கிறார் அமித் IAS. அவரின் ஆணையின்படி மாநகராட்சி அதிகாரிகள் இன்று கட்டடத்தை இடித்து அகற்றினார்கள். ஆனாலும் இதே தொழிற்சங்கம் வழக்கு தொடர்ந்துள்ள சுகுணாதேவி அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இப்போது வரை ஆக்கிரமித்து வாடகை வசூலித்து வருகிறார்களாம். இது குறித்த வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கிறதாம். நான் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு எத்தனை பேர் இப்படி செலவு செய்து உயர்நீதிமன்றம் வரை செல்ல முடியும்? உங்களுக்கு தெரிந்து அப்படி ஏதாவது இருந்தால் உடனடியாக தற்போதைய மாநகராட்சி ஆணையரிடம் மனு கொடுங்கள். அவர் இங்கிருந்து மாற்றப்படுவதற்கு முன் அரசியலுக்கு அஞ்சி கோழைகளாக வாழ்ந்த அதிகாரிகளுக்கு மாற்றாக ஒரு கோமகன் ஆணையராக ஆகியிருக்கிறார். வாழ்த்துக்கள். திருப்பூருக்கு நல்ல நேரம். ஆனாலும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதால் தானே அகற்றிக் கொண்டதாக கூறும் திமுக தொழிற்சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் அருகில் இருக்கும் வழக்கறிஞர் இடத்திற்கும் இதே கருணை காட்டினால் ஊரே பாராட்டும். நியூஸ் திருப்பூர்.